Taste the Daily. இருந்த நகை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர் டேவிட் குமார் கேட்கலாம். வணக்கம் டேவிட் குமார், கூடுதல் தகவல்கள். முக்கியமாக அருண்ஷாம், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சூளமணி பகுதியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி. இவருக்கு 2 மகன்கள் திருமணமாகி சென்னையில் வசித்து வருகின்றனர். மேலும் இவர் கணவர் மட்டும் இறந்த நிலையில் இவர் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் நேற்று நள்ளிரவு அவரது வீட்டிற்குள் நுழைந்து சரஸ்வதியை கத்தியால் சரமாகி வெட்டி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த தங்கச்செயின், கம்மல் மற்றும் அவருடைய செல்போனையும் ஆகியவற்றை கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து ரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த ஊத்துக்கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் கைரேகை நிபுணர்களுடன் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை நகைக்காக மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி டேவிட்.